Hello guys, welcome back our channel Women's TNPSC. Group 4 எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து எல்லாருமே ஒரு கலக்கத்தோடு தான் இருப்போம். இப்போ குரூப் 2 உடைய எக்ஸாமுமே கிட்ட நெருங்கிருச்சு. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்ஸை விட்டு போயிருந்தாலுமே சில பேர் வந்து குரூப் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டும் இருக்காங்க. என்ன மாதிரி சிலர் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு படிக்காமலும் இருக்காங்க. ஆமாம், நானும் படிக்கவே இல்லை. குரூப் 4லேருந்தே படிக்கிறதுலேயே ரொம்ப பெரிய பிரேக்காக தான் ஆயிடுச்சு. புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பித்தாலும் எனக்கு அது சரியாக ஃப்ளோ இல்லை. குரூப் 4 படித்த அளவுக்கு இப்போ குரூப் 2க்கு இல்லை. வேறு வழி இல்லாமல் குரூப் 2க்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்காக லாஸ்ட் மினிட்ல இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஹால் டிக்கெட்டே நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் மினிட்ல என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாங்கிற மாதிரி நான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ஸோ பெருசாக புக் எடுத்து வச்சுலாம் படிக்கலை. லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் லாஸ்ட் மினிட்ல ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் இருக்க இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன்னா, வீடியோஸ் மட்டும் ஏதாவது பார்க்கலாம், ரிவிஷன் வீடியோஸ் மாதிரி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் கரெக்டாக எனக்கு ஒரு சேனல்லேருந்து வீடியோஸ் சொல்லியிருக்காங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே சேர்த்து தான். ஸோ அது என்ன வீடியோனா உங்களுக்கு டிஸ்பிளேலேயே ஷோ ஆகிட்ருக்கும். ஜேடி சாருடைய வீடியோ தான். லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்ரேஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போய் உட்காந்து புக் எடுத்து ஃபுல்லாக படிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்கான டைமும் இல்லை. இப்போ படிக்கவும் நம்மளால் முடியாது. நான் வந்து ஆல்ரெடி குரூப் 4க்கே படித்ததை வச்சு குரூப் 2 எழுதலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். படிக்க டைம் இல்லை, ரெண்டாவது மைண்டும் இல்லாததுனால தான் இந்த ஒரு முடிவு. குரூப் 2க்கு அப்புறம் குரூப் 4க்கு ப்ராப்பராக ரெடி ஆகலாங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன். இந்த குரூப் 2க்காக இப்போ லாஸ்ட் மினிட்ல ஜேடி சாருடைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. போன வீக்கே போட்டிருந்தாங்க. அது வந்து பாலிட்டி மட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1 டே ஆக்ஷன் மாதிரி ஜிஎஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பாலிட்டி வீடியோவில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்து பாதி மட்டும் எழுதியிருந்தேன். எழுதணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே புக்கில் இருக்கிற மேட்டர் தான். இருந்தாலும் நான் ஏன் எழுதுறேன்னா, நம்ம லாஸ்ட் டைமில் இருக்கிறனால எழுதுனா கொஞ்சம் மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் எழுதியிருந்தேன். அது எழுதுனதுக்கப்புறம் 1 டே ஆக்ஷன் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் 1 டே பார்க்கல, நெக்ஸ்ட் டே தான் பார்த்துருந்தேன். அதுலேருந்து தான் ஜிஎஸ் ஃபஸ்ட் வந்து யூனிட் 6 தான் கவர் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பாலிட்டிக்கு ஆல்ரெடி தனியாக போட்ட வீடியோவில் நான் நோட்ஸ் பாதி எழுதி வச்சுருந்தேன். ரெண்டுமே சேமாக தான் இருந்தது. ஸோ அதை வச்சு அவங்க சொல்கிறத வச்சு பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நான் ஃபுல்லாக முடிக்கல, ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. பாதி வரைக்கும் பார்த்துட்டேன், இன்னும் பாதி இருக்குது. இந்த வீடியோவில் வந்து அவங்க ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட போகுது வீடியோ. லாங் வீடியோ தான், பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி பார்த்துடலாம் ஒரு நாள்லேயே. எனக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்க. வேறு வழி இல்லை, டைம் அந்தளவுக்கு இல்லை, அதனால தான் அந்த மாதிரி போகுது. ஸோ இப்போதைக்கு இதை பார்த்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலான்னு இருக்கேன். டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுவுமே பார்ப்பேன். குரூப் 4க்கு ஓரளவுக்கு பார்த்து தான் வச்சுருக்கேன். இப்போது கேப் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்றதுனால ஞாபகம் அந்தளவுக்கு இருக்காது. லாஸ்ட் டைமில் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நான் ஃபுல் இதுவாக ரெடி ஆகிலாம் போகிற மாதிரி இருக்காது. லாஸ்ட் மினிட்ல வேறு வழி இல்லை, நம்ம கையில் இருக்க ஒரு எக்ஸாம் தான் இப்போ இந்த குரூப் 2 மட்டும்தான். அதனால தான் அப்ளையும் பண்ணியிருந்தேன். சரி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு கிளியர் டெசிஷன் எடுக்கணும். எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி கொண்டு போகலான்னு. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். குரூப் 4 முடிஞ்சதுலேருந்து சரியாக படிக்கவே இல்லை. அதனால தான் வீடியோஸும் சரியாக என்னால் போட முடியல. லாஸ்ட் மினிட்ல இப்படி தான் எனக்கு ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்க, ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுவே கண்டினியூ பண்ணுங்கள். என்ன மாதிரி படிக்காமல் லாஸ்ட் மினிட்ல இருக்கவங்களுக்காக தான் நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஜேடி சாருடைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஆட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.